மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிற விஷயத்துக்கெல்லாம் முன்னாடி நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நேற்று பேசுனதுபடியே அஃபீஷியலாக சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட வழக்கு விசாரணை 15ஆம் தேதி வரப்போகுது. நேற்று வீடியோவில் ஒரு யூகமாக சொல்லியிருந்தேன், 15ஆம் தேதி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கன்ஃபார்ம்டாக 15ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிறத அடித்து சொல்லிடுறேன். சரி, உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் அப்டேட்டை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா, என்ன தம்பி இந்த சிபிஐ விசாரணையில் முதல்ல ஒரு தடவை கூப்பிட்டாங்க, அண்ணன் போய் ஆஜராகிட்டு வந்தார். ஊடகங்கள் சுற்றி அண்ணனை கேமரா வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கேள்வி கேட்டாங்க, அவ்வளோ கேள்வி கேட்டாங்கன்னு ஏதோ சொன்னாங்க. மறுக்க அண்ணனை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஜனவரி 19ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, என்னதான் கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் அதை பற்றி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, போட்டு குழப்புறாங்கல்ல. நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க, கவலையே படாதீங்க. தாவைக்கு ஆதரவாளராக நானே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். நான் சொல்லும்போது நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்க, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? என்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட் ஆயிருவீங்க. அதை நோக்கி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குது, எதுக்கு அகைன் விசாரணை கூப்பிட்றாங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊடக பித்தலாட்டம், குறிப்பாக அந்த சவுக்கு சங்கர் ஒரு வீடியோலாம் போட்டிருக்காருல, எதையும் துளியும் நம்பாதீர்கள், உண்மையாக நடக்கிறது இதுதான். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, என்னதான் எதுக்கு நம்மளை 2 தடவை விசாரணை கூப்பிட்றாங்க? அப்படி நம்மள்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்னதான் இருக்குது இந்த விஷயத்தில்? என்ன நடந்துச்சு கரூர் விஷயத்துலன்னு ஊருக்கே தெரியும். நம்மள எதுக்கு தொடர்ச்சியாக போட்டு நம்ம நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைவர் விஜயவர்களாக இருக்கட்டும், எதுக்கு தொடர்ச்சியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு இதில் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் பதில் தெரியல. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன் டெல்லியில் விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே நம்ம சேகரித்து பார்த்தா, விசாரணையில் என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குதுங்கிறது வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்குது, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டெல்லியில் விசாரிக்கிறாங்க. இல்லை தம்பி, சில அரசியல் இருக்குது இந்த காய், அதனால தான் இது டெல்லியில் விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி, டெல்லியில் விசாரணை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே மர்மமாக இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இங்கே மர்மமாக இல்லை அப்படிங்கிறது நான் முதல்ல பதிவு செஞ்சிடறேன். ரெண்டாவது, எப்படி மர்மமாக இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியும்? ஒரு தடவை விசாரிச்சுட்டு மறுக்க 19ஆம் தேதி வான்னு சொல்லி சிபிஐ சம்மன் கொடுக்குதுன்னா என்னதான் கதை இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சிபிஐ சம்மன் கொடுத்தா அந்த சம்மனில் என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். விட்னஸ் சம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்மனானது விட்னஸ் சம்மன். நேற்று சிடிஆர் அண்ணா கூட பிரஸ் மீட்டில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. விட்னஸ் சம்மன்னா என்ன தெரியுமா? ஒரு விசாரணை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், தயவுசெய்து இந்த விசாரணை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிறதா விட்னஸ் சம்மன். இந்த விசாரணைக்கு உங்களால் தகவல்கள் மூலமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், அல்லது எதுவும் வீடியோ வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி ஹெல்ப் பண்ணலாம், அல்லது இந்த விசாரணையில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் அந்த விசாரணையில் நீங்கள் சொல்லலாம். ஹெல்ப் மீ அப்படிங்கிறதான் சிபிஐ தலைவர் விஜய் அவர்கள்ட்ட கேட்குது. தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, இந்த விசாரணைக்கு ஆஜராக போகிற அத்தனை பேட்டையுமே சிபிஐயோட தற்போதைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்குன்னா, விசாரணைக்கு உதவுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த ஊடகங்கள் தலைவர் விஜய் அவர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் அங்கே ஆஜராகலை. ஒரு பக்கம் ஒரு கட்சியோட தலைவராக இவர் ஆஜராகும் போது காவல்துறையோட உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய சில பேரும் ஆஜராகிறாங்க. டேவிட்சன் அவர்கள் ஆஜராயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் ஜோஷின்னு நினைக்கிறேன் அவரோட பேர். அவர் ஒரு ஐஜி ஒருத்தர். ஏன்னா அவரோட ஐஜி வட்டத்தில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்து இப்போ டிஜிபியாக பொறுப்பேற்றுக்கிட்ட டேவிட்சன் அவர்களும் ஆஜராயிருந்தாங்க. எல்லாரையுமே சிபிஐ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அணுகுதுன்னா, நான் முன்னாடி சொன்னபடி நீதிமன்ற உத்தரவு காரணமாக இப்படி ஒரு வழக்கை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆரம்பகட்ட விசாரணையில் தான் இது இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன் தலைவரை 2 நாள் விசாரிக்கணும், அதுக்கப்புறம் நிர்மல் அண்ணா அந்த ஆதவ் அண்ணா அவங்களாம் ஒரு 3 நாள் விசாரிக்கணும், ஏன் இந்த மாதிரி நாட்கள் கடந்து விசாரிக்கணும்? அப்படி என்ன இருக்குது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிற தகவலையும் கிராஸ் செக் பண்ணுவாங்க. பாப்பா, உனக்கு என்னென்ன தோணுதோ நீ முதல்ல சொல்லியிருப்பா, நீ என்னென்ன தோணுதோ சொல்லிடு. அப்போ இந்த தகவலை இங்கே போடுவாங்க. அதாவது போலீஸ் தரப்பு சொல்கிற தகவலை நம்மள்கிட்ட கேட்பாங்க, நம்ம சொல்கிற தகவலை போலீஸ் தரப்பிட்ட கேட்பாங்க. ஏன்னா இந்த கிராஸ் செக் மூலமாக தான் அவங்களுக்கு வேறு சில டேட்டா வரும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பகத்தன்மையாக இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை முதல்ல எல்லாத்தையும் எழுதிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அத்தனையுமே அடுத்த நாள் கேட்பாங்க. ஏன்னா அது அத்தனையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களால யோசிக்க முடிஞ்சு எந்தெந்த ஆங்கிள் தப்பாக இருக்குது, எந்தெந்த ஆங்கிள் சரியாக இருக்குது, எந்தெந்த ஆங்கிளில் கூடுதலாக தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம தரப்புலேருந்து இந்த மாதிரி பொங்கல் இருக்குதுங்க, வேறு சில விஷயங்கள் இருக்குங்க, நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லி நம்ம தரப்பில் சொன்னதுனால இன்னொரு நாள் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நேற்று சிடிஆர் அண்ணாவே பிரஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு. நம்ம சொல்லி தான் 19ஆம் தேதிக்கு இந்த விஷயம் மாறி இருக்கே தவிர வேற யாருமே இல்லை. ஏன் நம்ம உடனே கிளம்பாமல் அடுத்த நாள் கிளம்பணும்னா, உடனே கிளம்புறதுக்கு அங்கே நம்ம வந்து தனி விமானத்தில் போயிருந்தார் தலைவர் விஜய் அவர்கள். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது, நீங்கள் டெல்லியில் போனீங்கன்னா கடுமையான பனிப்பொழிவு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய அந்த விமானம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆக முடியாது, ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஒரு அறையில் தங்கிட்டு அடுத்த நாள் தலைவர் விஜய் அவர்கள் அனுமதி கிடைச்சோன்னா கிளம்பி வந்திருக்காங்க.
முடிச்சாங்க. இங்கே நடந்தது அவ்வளோதான். மற்றபடி அங்கே இருந்துட்டு அமித்ஷாவை சந்திச்சார், இவரை சந்திச்சார், அவர் எப்போ என்னால் முடியலடாப்பா, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று உட்காந்து எழுதுறது, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுறது அப்படிங்கிறதா இங்கே போயிட்டு இருக்கு. சரிப்பா, இந்த விசாரணையில் என்னதான் விசாரிக்கிறாங்க, சரி எப்போ தான் யார் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதுவரைக்கும் யார் தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு சிபிஐ வரல. நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்ன போயிட்டு இருக்கு, நம்மள மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டேட்டாவை எங்களுக்கு கொடுங்க, ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம் தான் சிபிஐ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவு பேரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று கரூரில் ஏற்பாடு பண்ணாங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறாங்க. காவல்துறை அனுமதி கொடுத்தோன்னா அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த அசம்பாவிதத்தில் காவல்துறை தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் அசம்பாவிதம் நடந்துச்சு, முழுக்க முழுக்க ஏற்பாட்டாளர் உங்கள் மேலே தான் தப்பு, உங்கள் தலைவர் லேட்டாக வந்தது தான் இவ்வளவுக்கும் காரணம், அங்கே தண்ணி கூட இல்லை, அதனால தான் மக்கள் அத்தனை பேரும் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க, இந்த நிகழ்ச்சியில் மோசமான அந்த பின்விளைவுக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை கிடையாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படிங்கிறது வேற ஒரு தரப்பு நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உங்களோட அனுமதியோடு தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணோம், காலதாமதம் மட்டும் எங்கள் தலைவரை சொன்னீங்கன்னா வழிநெடுகிலும் என்ன நடந்துச்சுங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், லைவ் அத்தனையுமே ஓடுச்சு. போக்குவரத்தை சரி பண்ண வேண்டியது யாரோட கடமை, அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வர்றதுக்கு நியாயமாக சொல்லப்போனால் ரெண்டு விஷயத்தையுமே ஈஸியாக பிரச்சாரம் பண்ணி முடிச்சிடலாம். எங்களோட பிளான் 6 மணிக்குள்ளே முடிக்கிறதா எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் 6 மணியை கடந்து நாங்கள் அங்கே பேச வேண்டிய அவசியம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, போக்குவரத்தை சரி பண்ணாதான் உங்களோட காரணம். நாங்களே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா உங்கள்கிட்ட எதுக்கு அனுமதி கேட்கணும், ஒரு உள்ளரங்கு மீட்டிங்காக இருந்தால் நாங்களே நடத்திட்டு போயிருவோம், காவல்துறையோட பங்களிப்பு வெளியே இருக்கக்கூடிய டிராஃபிக்கை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். இந்த பொது இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பொது இடத்துல நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இங்கே நாங்கள் பாதுகாப்பு குறைபாடுன்னு மட்டும் சொல்லலை, சில சதி சம்பவம் நடந்ததாக நாங்கள் சந்தேகிக்கிறோம், சில மர்மங்கள் இங்கே இருக்குங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம், எங்களை மட்டும் கார்னர் பண்ணது இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பு சொல்கிறாங்க. ரெண்டையும் பார்க்குறாங்க, ரெண்டையும் பார்த்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னென்ன தகவல் தெரியும், சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களா, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்களா, காவல்துறை எதுவும் உங்களை அணுகுனாங்களா, எதுவும் தகவல்கள் சொன்னாங்களா, சரி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணும்போது எந்தெந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்க, இந்த இடம் பிரச்சனையாக இருக்கே உங்கள்கிட்ட எதுவும் தகவல் சொல்லப்பட்டுச்சா, நீங்கள் அங்கேருந்து வரும்போது இங்கே இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, இவ்வளோ க்ரௌட் இருந்தது உங்களுக்கு உண்மைக்குமே தெரியுமா, நீங்கள் ஏன் உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க, அங்கே வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படிங்கிற சில சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சியில் இவரை பார்க்க வந்த குழுவில் வந்தவங்க தான் இறந்து போயிருக்காங்க. அப்போ இவருக்கு என்ன தகவல் இதை பற்றி தெரியுது, அப்போ இவருக்கு தெரிஞ்ச தகவல் அத்தனையும் நம்ம எடுத்துட்டோம்னா போலீஸ்காரங்க சரியான தகவலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்லி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச தலைவருக்கு அந்த தகவல் போயிருக்கா, அல்லது போலீஸ்காரங்க சொல்ற எந்த தகவலுமே அங்க போகாம வந்திருக்கா, இல்ல போலீஸ்காரங்க உண்மைக்குமே தகவல் சொன்னாங்களா, 1008 கேள்விகள் இது உள்ள இருக்கு. இதுல நம்ம மர்மமா, சந்தேகமா, சதி திட்டமா நம்ம நிறைய பேசுறது என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் அங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க தடியடி சம்பவம் நடத்துற மாதிரி வீடியோக்கள் பரவுனுச்சு, அதோட உண்மைத்தன்மை என்ன, செருப்பை தூக்கி எறிஞ்சாங்களே அதோட காரணம் என்ன, விஷயங்கள் இந்த மாதிரி ஏறத்தாழ பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ் அத்தனையுமே அந்த வட்டம் அடிச்ச வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம தூரத்தில் எங்கேயோ கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சுட்டு கூட சில பேர் அந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சாங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் ஏகப்பட்டது பார்த்தோம். ஸோ இங்கே பாதுகாப்பு குறைபாடுன்னு மட்டும் நாங்கள் சொல்லலை, இதுக்குள்ள ஒரு சதி திட்டம் நடந்திருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். சதி திட்டம் காரணமாக தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பாதுகாப்பு குறைபாடுங்கிறதும் காவல்துறையோட தப்பு தான், சதி திட்டத்தை தடுக்காதும் காவல்துறையோட தப்பு தான். ரெண்டுமே காவல்துறை தப்பாக இருக்கும்போது எங்களை மட்டும் கார்னர் பண்ணுறது எப்படி சரியானதாக இருக்குங்கிறது நம்ம தரப்பில் நம்ம சொல்கிறக்கூடிய வாதமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வருவாங்க. இவங்க சொன்னதை பார்த்தோம், இவ்வளோ பேரை பார்த்தோம், லொக்கேஷனை பார்த்தோம், அந்த இடத்துல போய் பார்த்தோம், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரித்தோம், பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நாங்கள் பேசணும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணுவாங்க. இந்த குற்றம் எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி போணுச்சுங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் ஒரு 1000 பக்கம் இருக்கும் அந்த குற்றப்பத்திரிகை. அந்த 1000 பக்க குற்றப்பத்திரிகை என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நீதிமன்றத்தில் தான் தெரிஞ்சும், அதாவது விஜய் அண்ணா மேலே தப்பு இருக்கா, அவர் மேலே தப்பு இருக்கா, இவர் மேலே தப்பு இருக்காங்கிறதெல்லாம் இப்போ இந்த ஊடகங்கள் பண்ணுற ஹைப்பு. இது எதையுமே நம்பாதீங்க. யார் மேலே தப்பு இருக்குங்கிறது என்னைக்கு தெரியும்னா, என்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுதோ அன்னைக்கு தான் தெரியும். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் தப்பானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த குற்றப்பத்திரிகையில் இதுதாங்க குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்வாங்க. அந்த குற்றச்சாட்டு உட்பட்டவங்க நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும், வழக்கு விசாரணை நடக்கும். சிபிஐ தரப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவுத்தையும் நாங்கள் விசாரித்தோம், இவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறோம், அதற்கான எவிடன்ஸ் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு நியாயத்தை அவங்க முன்
முன் வைப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுப்பாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ட்ரையல் நடந்து ஒரு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு எடுத்து மேல்முறையீடு போவாங்க. இந்த வழக்கெல்லாம் முடிகிறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இந்த குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது அரசியல் களத்தில் பேசுபொருளாகும். யாரை சிபிஐ குற்றம் சொல்ல போகுது அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த விசாரணைக்கு எங்களுக்கு ஒத்துழைங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சிபிஐயோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ ஒரு தடவை ஹெல்ப் கேட்டாங்க, பண்ணிட்டு வந்தோம், மறுக்கா ஹெல்ப் கேட்குறாங்க, போய் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ தலைவர் இந்த கூட்டணி கிட்டணிலாம் நீங்கள் பேசணும்னு எனக்கு தெரியும். அதான் கருப்பு சட்டை போட்டு போனார். இந்த வீடியோ பண்ணுற நானும் கருப்பு சட்டை போட்டு தான் உட்காந்து பண்ணுறேன். ஏன்னா என் தலைவனுக்கு அவ்வளோ தில் இருக்குது. இதை வச்சு நீ என்னைய கூட்டணி கிட்டணியும் ஒரு அஜெண்டாக்குள்ளே பலிகடாக்குவேனா, நான் யாருன்னு உனக்கு சொல்லணும்ல. ஆடை அரசியல் செய்கிறவன்டானா அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னார். அவர்கிட்ட போயிட்டு இந்த அஜெண்டாவெல்லாம் எடுத்து போயிட்டு ஏதோ பேசுறீங்க. கண்டிப்பாக அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தாருன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா என்ன நடந்துச்சோ அதை தவிர மற்றெல்லாம் பேசுறீங்கடா. இதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. குற்றப்பத்திரிகை வர்ற வரைக்கும் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எது நடந்தாலும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பெரிய கடமை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேகா சார்பாக ஏகப்பட்ட பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாளைய தினம் வழக்கு விசாரணைக்கு வருது. நம்ம அந்த வழக்கையும் கூர்மையாக கவனிப்போம். என்ன நடந்தாலும் அதையும் கொண்டு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.